வணக்கம். சின்ஃபிகை பயன்படுத்தி ஸ்டார் அனிமேஷன் குறித்த ஸ்போக்கன் டுடோரியலுக்கு நல்வரவு. இந்த டுடோரியலில் நாம் கற்க போவது கிரேடியன்ட் கலர் அனிமேஷனை உருவாக்குவது, லேயர்களை குரூப் செய்வது மற்றும் ஸ்டார் அனிமேஷனை உருவாக்குவது. இந்த டுடோரியலை பதிவு செய்ய பின்வருவனவற்றை பயன்படுத்துகிறேன். உபுண்டு லினக்ஸ் 14.04 OS, சின்ஃபிக் பதிப்பு 1.0.2. சின்ஃபிகை திறப்போம். எனது டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டரில் நான் ஒரு பிரான்ச் இமேஜை உருவாக்கியுள்ளேன். இந்த இமேஜ் உங்களுக்கு கோட் ஃபைல்ஸ் இணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை இம்போர்ட் செய்யவும். ஃபைலுக்கு சென்று இம்போர்ட்டை கிளிக் செய்யவும். பிரான்ச் இமேஜை தேர்ந்தெடுக்கவும். லேயர்ஸ் பேனலுக்கு செல்லவும். பிரான்ச் லேயரை தேர்ந்தெடுக்கவும். இப்போது ஹேண்டில் தோன்றுகிறது. ஆரஞ்சு புள்ளியை கிளிக் செய்து காட்டியுள்ளபடி இமேஜை ரீசைஸ் செய்யவும். பச்சை புள்ளியை கிளிக் செய்து அதை கேன்வாஸின் அடிப்பகுதிக்கு நகர்த்தவும். இப்பொழுது நமது ஃபைலை சேவ் செய்யவும். ஃபைலுக்கு செல்லவும். சேவை கிளிக் செய்யவும். நான் டெஸ்க்டாப்பில் ஃபைலை சேமிக்கிறேன். முன்னிருப்பான பெயரை star-animationக்கு மாற்றவும். சேவை கிளிக் செய்யவும். இப்போது சில நட்சத்திரங்களை உருவாக்குவோம். டூல் பாக்ஸுக்கு சென்று ஸ்டார் டூலை கிளிக் செய்யவும். பிரான்ச்சுக்கு மேலே உள்ள வெற்று பகுதியில் கேன்வாஸில் 10 நட்சத்திரங்களை உருவாக்கவும். லேயர்ஸ் பேனலுக்கு சென்று ஷிஃப்ட் கீயை பயன்படுத்தி அனைத்து ஸ்டார் லேயர்களையும் தேர்ந்தெடுக்கவும். அவைகளை குரூப் செய்ய கீழே உள்ள குரூப் ஐகானை கிளிக் செய்யவும். குரூப் லேயரின் பெயரை ஸ்டார்ஸ் என மாற்றவும். ஸ்டார்ஸ் குரூப் லேயரை தேர்வு நீக்க கேன்வாஸுக்கு வெளியே கிளிக் செய்யவும். இப்போது ஒரு கிரேடியன்ட் பின்னணியை உருவாக்குவோம். டூல் பாக்ஸுக்கு சென்று கிரேடியன்ட் டூலை கிளிக் செய்யவும். டூல் ஆப்ஷன்ஸ் பேனலில் கிரியேட் அ லீனியர் கிரேடியன்ட் தேர்வு செய்யப்பட்டுள்ளதா என்று சரிபார்க்கவும். கேன்வாஸின் மீது மவுஸை கிளிக் செய்து அதை கீழ்ப்பகுதிக்கு இழுக்கவும். கேன்வாஸ் மீது ஒரு கருப்பு மற்றும் வெள்ளை கிரேடியன்ட் தோன்றுவதை கவனிக்கவும். பாராமீட்டர்ஸ் பேனலுக்கு செல்லவும். கிரேடியன்ட் வேல்யூவை டபுள் கிளிக் செய்யவும். ஒரு டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. கீழே உள்ள பெட்டியில் ஒவ்வொரு முனையிலும் 2 கலர் ஸ்டாப் ஐகான்கள் இருப்பதை கவனிக்கவும். இந்த ஐகான்கள் கிரேடியன்ட்டின் 2 வண்ணங்களை குறிக்கின்றன. இடது கலர் ஸ்டாப் ஐகான் டிஃபால்ட்டாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது. நிறத்தை வெளிர் நீலமாக மாற்றவும். அடுத்து வலது கலர் ஸ்டாப் ஐகானை தேர்ந்தெடுக்கவும். நிறத்தை வெள்ளை நிறமாக மாற்றவும். டயலாக் பாக்ஸை மூடவும். கேன்வாஸில் ஏற்பட்ட நிற மாற்றத்தை கவனிக்கவும். அனிமேஷன் பேனலில் டர்ன் ஆன் அனிமேட் எடிட்டிங் மோட் ஐகானை கிளிக் செய்யவும். 25வது ஃப்ரேமுக்கு செல்லவும். கீ ஃப்ரேம்ஸ் பேனலில் ஒரு கீ ஃப்ரேமை சேர்க்கவும். பாராமீட்டர்ஸ் பேனலுக்கு செல்லவும். கிரேடியன்ட் பாராமீட்டர் மதிப்பை கிளிக் செய்யவும். இடது நிறத்தை கருப்பு நிறமாகவும் வலது நிறத்தை அடர் நீலமாகவும் மாற்றவும். டைம் ட்ராக் பேனலில் வே பாயிண்ட்கள் உருவாக்கப்படுவதை கவனிக்கவும். கேன்வாஸில் நிற மாற்றத்தை கவனிக்க டைம் கர்சரை 0வது மற்றும் 25வது ஃப்ரேமுக்கு இடையே இழுக்கவும். நமது ஃபைலை சேவ் செய்ய கண்ட்ரோல் மற்றும் எஸ் கீகளை அழுத்தவும். கிரேடியன்ட் பின்னணியை கீழ்ப்பகுதிக்கு நகர்த்த வேண்டும். லேயர்ஸ் பேனலுக்கு சென்று லோவர் லேயர் பட்டனை இருமுறை கிளிக் செய்யவும். அடுத்து நட்சத்திரங்களின் ஆல்பா மதிப்பை அனிமேட் செய்வோம். இதற்கு ஸ்டார்ஸ் குரூப் லேயரை தேர்ந்தெடுக்கவும். 0 ஃப்ரேமுக்கு செல்லவும். பாராமீட்டர்ஸ் பேனலில் அமௌண்ட் பாராமீட்டரின் மதிப்பை டபுள் கிளிக் செய்யவும். மதிப்பை 0ஆக மாற்றவும். என்டரை அழுத்தவும். நட்சத்திரங்கள் இப்போது தெரியவில்லை என்பதை கவனிக்கவும். 25வது ஃப்ரேமுக்கு செல்லவும். மீண்டும் அமௌண்ட் பாராமீட்டரின் மதிப்பை 0க்கு மாற்றவும். 40வது ஃப்ரேமுக்கு செல்லவும். கீ ஃப்ரேம்ஸ் பேனலில் ஒரு புதிய கீ ஃப்ரேமை சேர்க்கவும். பாராமீட்டர்ஸ் பேனலில் அமௌண்ட் பாராமீட்டரின் மதிப்பை 1க்கு மாற்றவும். 55வது ஃப்ரேமுக்கு செல்லவும். கீ ஃப்ரேம்ஸ் பேனலில் 25வது ஃப்ரேமை தேர்ந்தெடுக்கவும். டூப்ளிகேட் ஐகானை கிளிக் செய்யவும். அடுத்து 70வது ஃப்ரேமுக்கு செல்லவும். கீ ஃப்ரேம்ஸ் பேனலில் 40வது ஃப்ரேமை தேர்ந்தெடுக்கவும். டூப்ளிகேட் ஐகானை கிளிக் செய்யவும். நமது ஃபைலை சேமிக்க கண்ட்ரோல் மற்றும் எஸ் கீகளை அழுத்தவும். இறுதியாக நமது அனிமேஷனை ரெண்டர் செய்வோம். ஃபைலுக்கு சென்று ரெண்டரை கிளிக் செய்யவும். எக்ஸ்டென்ஷனை AVIக்கு மாற்றவும். டார்கெட்டை FFmpegக்கு மாற்றவும்.
ரெண்டரை கிளிக் செய்யவும். இப்போது டெஸ்க்டாப்புக்கு சென்று ஃபயர்ஃபாக்ஸ் வெப் பிரவுசரை பயன்படுத்தி அனிமேஷனை ப்ளே செய்வோம். இத்துடன் நாம் இந்த டுடோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். சுருங்கச் சொல்ல, இந்த டுடோரியலில் நாம் கற்றது கிரேடியன்ட் கலர் அனிமேஷன், லேயர்களை குரூப் செய்வது மற்றும் ஸ்டார் அனிமேஷனை உருவாக்குவது. உங்களுக்கான பயிற்சி: ஒரு சூரிய உதய அனிமேஷனை உருவாக்கவும். கோட் ஃபைல்ஸ் இணைப்பில் இமேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் முடிவு பெற்ற பயிற்சி பார்ப்பதற்கு இப்படி இருக்க வேண்டும். இந்த இணைப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச் சொல்கிறது. அதை தரவிறக்கி காணவும். நாங்கள் ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்கள் தருகிறோம். மேலும் விவரங்களுக்கு எங்களுக்கு எழுதவும். உங்கள் நேரமிடப்பட்ட கேள்விகளை இந்த மன்றத்தில் முன்வைக்கவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்திற்கு பண ஆதரவு இந்திய அரசாங்கத்தின் NMEICT MHRD மூலம் கிடைக்கிறது. இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்தது ஜெயஸ்ரீ, குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.